Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான அரிசி மாவு சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்க குறைவான இன்கிரிடியன்ட் வச்சு சுலபமா செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும். ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஈவினிங் டைம்லலாம் சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு. இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி மாவு சேர்க்கணும். 1 கப் தண்ணி சேர்த்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு சேர்க்கணும். எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா இது போல் மசிச்சு விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரது வரைக்கும் இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு மூடியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கு, அதாவது வெது வெதுப்பாக இருக்குது. இந்த டைமில் கை வச்சுட்டு நல்லா இதை மசிச்சு விடுங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா பிசையணும். ஒரு 10 நிமிஷத்துக்காவது கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு சிப்ஸ் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். அரிசி மாவு வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த வீடியோஸ் லிங்க்லாம் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுலாம் திரட்டுவோம்ல அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இதை 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்போ பூரிக்கட்டையில் வச்சு சப்பாத்தி போல் திரட்ட போகிறோம். கொஞ்சமாக அரிசி மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுருங்க. மாவோட எல்லா பகுதியிலையும் அரிசி மாவு படணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஒல்லியாக திரட்டுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளோட சிப்ஸ் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். தடிமனாக திரட்டிட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாயிரும். அதனால் முடிஞ்ச அளவு திக்னஸ் ரொம்ப கம்மியாக திரட்ட பாருங்கள். இது நம்ம அரிசி மாவில் பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் திரட்டும் போது அன்ஈவனாக இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது, நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பீஸா கட்டர் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணுங்கள். நான் டைமண்ட் ஷேப் கொடுக்க போகிறேன். இதை இப்படி தான் கட் பண்ணணும்னு இல்லை, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும்னா இந்த மாதிரி கிராஸில் நம்ம கோடு போட்டே வரணும். இந்த ஓரங்கள்ல எல்லாம் ஷேப்பே இல்லாமல் சில மாவு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றா திரட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் கட் பண்ணி பொரிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீது இருக்க எல்லா மாவுலையும் டைமண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தயாராக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை உள்ளே சேர்த்துருங்க. ஒன்றா சேர்க்கணும் அவசியம் இல்லை, ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் எடுத்துருங்க. நம்ம இந்த சிப்ஸ்லாம் உள்ளே சேர்த்த போது அந்த எண்ணெயிலேருந்து சலசலன்னு ஒரு சத்தம் வரும். இப்போ பாருங்கள், அந்த சத்தம்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு. இது இன்னும் முழுமையாக அடங்கிரும். அப்போ இந்த சிப்ஸ் முழுமையாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது நல்ல முறுமுறுப்பாக கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம இதை வெளியில் எடுத்துடணும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துடணும். இதை நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு 4-5 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான அரிசி மாவு சிப்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.